ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எ பேசிக் நீடு ஃபார் எ வெப்சைட். அதாவது ஒரு வெப்சைட் உருவாக்குறதுக்கு இனிஷியலாக அண்ட் வெரி வெரி எசென்சியலாக என்னென்ன தேவை அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொமைன் நேம், செகண்ட் வந்துட்டு வெப் ஹோஸ்டிங், மூணாவது வந்துட்டு வெப் செக்யூரிட்டி அதாவது எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட். ஸோ இந்த 3 எலமெண்ட் இருந்ததுன்னா நம்மளால் வந்துட்டு இனிஷியலாக வெப்சைட்டை வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ அடுத்து வாங்க அது என்னென்னு பார்க்கலாம். அதாவது டொமைன் நேம்னா என்ன? டொமைன் நேம்னா அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் வெப்சைட்டோடைய நேம். அதாவது இப்போ google.com அல்லது facebook.com அந்த மாதிரி சொல்கிறோம்ல, அதான் வந்துட்டு டொமைன் நேம். அதுக்கப்புறமா வெப் ஹோஸ்டிங், அதாவது இது வந்துட்டு உங்களுடைய ஃபைல்ஸை வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு இடம். ஸோ இந்த சர்வரில் தான் வந்து நம்ம ஃபைல்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அதுக்கப்புறம் தான் அது வந்து நம்மளுக்கு இந்த ப்ரௌசரில் வந்து விசிபிள் ஆகும். ஸோ அதுக்கு அடுத்த காம்பவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெப் செக்யூரிட்டி. இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா இதான் வந்துட்டு உங்களுடைய வெப்சைட்டோடைய நம்பகத்தன்மை வந்து உங்களுடைய விசிட்டர்ஸ் அதாவது யூசர்ஸ்க்கு மத்தியில் கொண்டு போய் சேர்க்குறது. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா செக்யூர்னு இருக்கு இல்லையா, அதாவது ஹெச்டிடிபிஎஸ். முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதில் பார்த்தீங்கன்னா ஹெச்டிடிபின்னா என்ன, ஹெச்டிடிபிஎஸ்னா என்ன அப்படிங்கிறது இருக்கும். அதை பார்க்காதவங்க நீங்கள் போய் பார்த்துக்கிறங்க. அதாவது இந்த மூணாவது காம்பவுண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா வெப் செக்யூரிட்டி, அதாவது எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 வெப்சைட்டு கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு அப்புறம் என்ன நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறது, அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறது. அதுக்கு பேர் என்னென்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், அதாவது எஸ்இஓ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஹோட்டல் வச்சுக்கிறீங்க, ஒரு சின்ன ஹோட்டல் வச்சுக்கிறீங்க. பட் அந்த பக்கம் ஊரில் உள்ளவங்களுக்கு அந்த ஹோட்டலை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அவங்களுக்கு உங்கள் ஹோட்டலை பற்றி ஓகே இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது, இங்கே இந்த மாதிரி மெனு ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து புதுசாக உங்கள் ஊருக்கு ஒருத்தர் வர்றாரு. ஸோ அவர் வந்து பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறாப்புல, அவருக்கு வந்துட்டு உங்களுடைய கடையை பற்றி தெரியல, அல்லது இந்த கடை வந்து இந்த ஊரில் எங்கே இருக்குன்னே தெரியல. அதாவது இப்போ பசியோட வந்து பஸ்ஸில் இறங்கியிருக்காப்புல, அவருக்கு வந்து எங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது அப்படின்னு தெரியல. ஸோ அவர் வந்துட்டு மொபைலில் சர்ச் பண்ணலாம். அதாவது த பெஸ்ட் ஹோட்டல் நியர்பை மீ அல்லது பெஸ்ட் ஹோட்டல் இன் திஸ் ஏரியா. ஸோ அந்த மாதிரி ஒரு கூகுள்லையோ ஒரு சர்ச் இன்ஜினில் சர்ச் பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு எஸ்இஓ ஆப்டிமைசேஷன் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த கூகுள் ரிசல்ட்லேயோ அந்த ஒரு பர்டிகுலர் ரிசல்ட்டில் வந்துட்டு சர்ச் ரிசல்ட்டில் உங்களுடைய வெப்சைட் வந்துட்டு அவங்களுக்கு காட்டும். ஸோ அவங்க வந்து மேப்பை யூஸ் பண்ணி நேவிகேட் பண்ணி உங்களுடைய ஹோட்டலுக்கு வருவாங்க. ஸோ இதே சேம் கான்செப்ட் தான் எல்லா பிஸ்னஸ்க்கும் அப்ளை ஆகும். ஸோ வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதை வந்துட்டு கரெக்டான வேயில் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி கரெக்டான வேயில் வந்துட்டு யூசர்ஸ்ட்டை கொண்டு போய் சேர்க்குறது வந்து அனதர் ஒரு மைல் ஸ்டோன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்துட்டு எஸ்இஓங்கிறது. ஓகே வாங்க இப்போ நெக்ஸ்ட் லெவலில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் லெவலில் இப்போ இதுதான் வந்து டொமைன் நேமுக்கான எக்ஸாம்பிள். அதாவது உங்களுடைய டொமைன் நேம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வெப் ஹோஸ்டிங். ஸோ வெப் ஹோஸ்டிங்கில் வந்துட்டு நிறையா டைப் ஆஃப் வெப் ஹோஸ்டிங் இருக்குது. அதாவது பேஸ்டு ஆன் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வச்சு சொல்லலாம், அல்லது வந்துட்டு டெக்னாலஜி என்ன டெக்னாலஜியை யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதை வச்சு சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வச்சு இந்த மாதிரி நம்ம கேட்டகரைஸ் பண்ணலாம். அதாவது ஷேர்டு ஹோஸ்டிங், விபிஎஸ் ஹோஸ்டிங், டெடிகேட்டட் ஹோஸ்டிங், க்ளவுட் ஹோஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஷேர்டு ஹோஸ்டிங் என்ன அப்படின்னு என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இது ஒரு பேசிக் வெப் ஹோஸ்டிங். அதாவது ஒரு பர்டிகுலர் சர்வரில் நிறைய வெப்சைட் வந்து ஹோஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை வந்துட்டு ஷேர்டு ஹோஸ்டிங் அப்படிங்கிறது இது கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சின்ன வெப்சைட்டு அல்லது வந்து ஒரே ஒரு வெப்சைட் மட்டும்தான் இருக்க போகுது அப்படின்னாக்கா இது வந்துட்டு பெஸ்ட்டாக செலக்ட் பண்ணிக்கிறலாம். அதுக்கப்புறமா விபிஎஸ் ஹோஸ்டிங், அதாவது விர்ச்சுவல் ப்ரைவேட் சர்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு அந்த சர்வரில் உள்ள போர்ஷனை வந்துட்டு ரெண்டுக்கு எடுத்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி. இது கொஞ்சம் இதை விட கொஞ்சம் ரிலையபிளானது, ப்ளஸ்ஸு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதை மாதிரி ரேட்டும் கொஞ்சம் ப்ரைஸும் அதிகமாக இருக்கும். இதுக்கு அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா டெடிகேட்டட் சர்வர் அப்படின்னு சொல்கிறது. அதாவது மொத்த சர்வரையே வந்துட்டு நம்ம வாங்கிடுறது, நம்மளுடைய டோட்டல் எல்லா ரிசோர்ஸுமே வந்துட்டு அந்த சர்வரில் வச்சுக்கிறதுக்கு பேர் தான் டெடிகேட்டட் சர்வர்னு சொல்லுவாங்க. இதுலேயே சில பேர் பார்த்திங்கன்னா செமி டெடிகேட்டட் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு சேல் பண்ணுவாங்க. ஸோ நம்ம டெடிகேட்டடும் வாங்கிடலாம் அல்லது செமி டெடிகேட்டடும் வாங்கிடலாம். இன்னும் ஒரு லெவல் மேலே போனோம் அப்படின்னா இதில் வந்துட்டு மேனேஜர் டெடிகேட்டட்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ எனக்கு சர்வர் வேணும், என்னுடைய பிஸ்னஸ்க்காக சர்வர் தேவை, பட் எனக்கு அந்த சர்வரை பற்றி ஒரு விஷயமும் தெரியாது, அதை நீங்களே மேனேஜ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு நம்ம அவங்ககிட்ட சொல்லிடுறது. இதுக்கு பேர் தான் வந்துட்டு மேனேஜ்டு டெடிகேட்டடு சர்வர் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து இன்னும் காஸ்ட்லியாக இருக்கும். பிகாஸ் அவங்களுடைய ரிசோர்ஸுக்கும் காசு கொடுக்கணும் நம்ம, ப்ளஸ் நம்மளுடைய மெயின்டெனன்ஸ் அவங்க தான் பார்த்துக்குறாங்கல்ல, ஸோ அதுக்கும் காசு கொடுக்கணும். இதான் வந்துட்டு மேனேஜர் கேட்டகரியில் வரக்கூடிய சர்வர். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளவுட் ஹோஸ்டிங். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அல்ட்ரா ஃபாஸ்ட்டாக இருக்கும், அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப செக்யூராக இருக்கும், அதாவது ஃப்ளெக்சிபிலிட்டியாகவும் இருக்கும், ரொம்ப நம்ம ஸ்கேல் பண்ணிக்கலாம். இப்போ இனிஷியலி வந்துட்டு எனக்கு வந்துட்டு இப்போதைக்கு ஒரு சின்ன வெப்சைட்டு போதும், நான் வந்துட்டு பிஸ்னஸ் மூவ் ஆக அதிகமாக நான் இன்னும் ஸ்கேல் பண்ணிக்கிறேன், இன்னும் வெப்சைட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன்,
ஸோ அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் உள்ளவங்களுக்கு இந்த க்ளவுட் ஹோஸ்டிங் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம கூகுளில் வந்துட்டு க்ளவுட் ஹோஸ்டிங் கொடுக்குறாங்க. அதாவது கூகுள் க்ளவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஜிசிபி அப்படின்னு சொல்லுவாங்க, கூகுள் க்ளவுடு போர்ட்டல். அதுக்கப்புறமா நம்ம ஏடபிள்யூஎஸ் இருக்குது, அமேசான் வெப் சர்வீசஸ் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டில் அசூர் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்காங்க. அப்புறமா அலிபாபாவில் பார்த்தீங்கன்னா அலிபாபா க்ளவுடுன்னு வச்சுருக்காங்க. நிறைய க்ளவுட் ஹோஸ்டிங் ப்ரொவைடர்ஸ் இருக்கிறாங்க. நல்ல ஒரு காம்படிட்டிவ் ப்ரைஸஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ஹோஸ்டிங்கை பற்றி ஒரு சின்ன ஐடியா. நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 3வது காம்பனண்ட் பார்த்தீங்கன்னா வெப் செக்யூரிட்டி, அதாவது எஸ்எஸ்எல் அப்படிங்கிறது. ஸோ எஸ்எஸ்எல் வந்துட்டு வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அது ஏன் என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இப்போ ஒரு நம்ம வெப்சைட்டுக்கு ஒருத்தர் பார்க்க வராங்கன்னா அவங்களுடைய டேட்டாவை செக்யூரிட்டாக வச்சுக்கிற வேண்டியது நம்மளுடைய கடமை. ஏன்னா அவங்க வந்துட்டு மேபி இப்போ ஒரு சோஷியல் மீடியா கைண்ட் ஆஃப் வெப்சைட்டு, அல்லது ஏதாவது புக் பண்ணுற மாதிரி ஒரு வெப்சைட்டு, அப்புறம் பேங்கிங் வெப்சைட்டு. ஸோ இதில் என்ன பார்த்தீங்கன்னா நிறையா யூசர்ஸ் வந்து அவங்களுடைய டேட்டாஸை கொடுத்து வச்சுருப்பாங்கல்ல, யூசர் நேம், பாஸ்வேர்டு. ஒருபடி மேலே போனீங்கன்னா நம்மளுடைய டேட்டா ப்ரூஃப்ஸ், அதாவது ஆதார் நம்பர். ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ரூஃப்ஸ் இருக்கும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேங்கிங் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளோட என்டையர் டேட்டாவே அங்கே தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டுக்கு ரொம்ப வந்து செக்யூரிட்டி வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இந்த டெக்னாலஜி எவ்வளோக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ரிஸ்க்கும் இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்குது. ஸோ அந்த சைபர் செக்யூரிட்டிங்கிறது அடுத்த ஒரு மெயின் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஸோ இதுக்கு தான் வந்துட்டு இந்த எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் வந்துட்டு யூஸ் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரௌசருமே வந்துட்டு HTTPSல ஸ்டார்ட் ஆகணும். அங்கே மாதிரி இங்கே க்ரீன் கலரில் ஒரு லாக் சிம்பிள் இருக்கணும். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த வெப்சைட்டுக்கு நம்பி ப்ரௌஸ் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். அது இப்போ வந்து ரீசெண்டாக எல்லாருக்குமே வந்துட்டு இந்த HTTPSங்கிறது வந்துட்டு மேண்டேட்டரியாக சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் டொமைன் வாங்கினாலே அவங்களே உங்களுக்கு எதர் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுத்துருவாங்க, அல்லது ஃபஸ்ட் இயருக்கு மட்டும் ஃப்ரீன்னு கொடுத்து நெக்ஸ்ட் இயர்லேருந்து ரினியூல் பண்ணுற மாதிரி கூட வைப்பாங்க. பட் இந்த எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் இல்லாமல் அவங்களுடைய வெப்சைட் வந்து இந்த ப்ரௌசரில் ஓப்பன் ஆகாது. ஈவன் அப்படி ஓப்பன் ஆச்சுனாலும் உங்களுக்கு வந்துட்டு வார்னிங் சொல்லிடும், இந்த மாதிரி இந்த வெப்சைட் வந்துட்டு சேஃப் கிடையாது, நீங்கள் உங்களுடைய அதாவது நீங்கள் வந்துட்டு அதில் லாகின் பண்ணுறது வந்துட்டு உங்களுடைய ஓன் ரிஸ்க் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதான் வந்துட்டு வெப் செக்யூரிட்டி, அதாவது எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. இதுலேயும் வந்துட்டு பேஸ்ட் ஆன் இந்த கேட்டகரி அண்டு பிஸ்னஸ் சில டைப் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிவி, இவி, ஓவி, வைல்டு கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டொமைன் வேலிடேஷன், எக்ஸ்டெண்டட் வேலிடேஷன், ஆர்கனைசேஷன் வேலிடேஷன், வைல்டு கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிவி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்மால் வெப்சைட்டுக்கு, அதாவது டொமைன் மட்டும் வேலிடேஷன் ஆகும். அதாவது ஓகேப்பா இந்த டொமைன் வந்து இந்த வெப்சைட்டில் தான் இருக்குது, ஸோ எல்லா கண்டென்ட் வந்து செக்யூராக இருக்குங்கிற டொமைன் வேலிடேஷன் மட்டும் பண்ணிவிட்டு நமக்கு இந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஓவி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கனைசேஷனல் வேலிடேஷன், அதாவது இந்த ஃப்ளிப்கார்ட்டு, அமேசான், ஸ்னாப்டீல் இந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி இ-காமர்ஸ் வெப்சைட்டுக்காரங்க யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஓவி அப்படிங்கிறது. ஸோ அவங்களுடைய ஆர்கனைசேஷனை வந்துட்டு அவங்க வேலிடேஷன் பண்ணிவிட்டு அந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்துருப்பாங்க. இவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டடு, அதாவது அடுத்த லெவலில் இருக்கக்கூடியது. இது ரெண்டும் சேர்ந்து ப்ளஸ் இன்னும் நிறைய ஃபீச்சரோட வர்றது தான் இவிங்கிறது, எக்ஸ்டெண்டட் வேலிடேஷன். ஸோ இது வந்துட்டு இந்த பேங்கிங் செக்டரில் இருக்கக்கூடிய எல்லா பேங்கினுடைய வெப்சைட்டும் வந்துட்டு இந்த பர்டிகுலர் எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வைல்டு கார்டு, அதாவது இது பார்த்தீங்கன்னா மல்டி டொமைன். அதாவது இப்போ டொமைன்லேயே இப்போ நம்ம நம்மளாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிங்கிள் டொமைனாக இருக்கும். பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்லாம் பார்த்தீங்கன்னா மல்டி டொமைன் வச்சுருப்பாங்க. அதாவது கண்ட்ரி, இப்போ ஒரு எம்என்சி கம்பெனி இருக்குன்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் பார்க்குறதுக்கு ஒரு டொமைன் இருக்கும், யூஎஸில் பார்க்குறதுக்கு வேறு டொமைன் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். மல்டி டொமைன் இருக்கும், பட் கண்டென்ட்டு, டிசைன், எவ்ரிதிங் சேம், ஜஸ்ட் பேர் மட்டும் மாறிட்டே போகும். ஸோ அது எல்லா டொமைனுமே செக்யூர் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி மல்டி டொமைன்காரங்க யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வைல்டு கார்டு அப்படின்னு இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட்டை பற்றி ஒரு சின்ன ஓவர்வியூ அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம பேசிக் எல்லாம் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். அநேகமாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் வேறு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளஸ் யூஸ்ஃபுல்லான டாப்பிக்கில் சந்திப்போம். நன்றி.